வணக்கம். வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கெட்ட கொழுப்பு அதை எப்படி 7 நாளில் கரைத்து வெளியேற்றலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கெட்ட கொழுப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அந்த இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும். இதன் காரணமாக மூளையில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும், பக்கவாதம் உங்களுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இதயம் தொடர்பான வியாதிகள் உங்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்ம ஆரம்ப நிலையிலே அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைத்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே போதும். இந்த மாதிரி வேறு பல பிரச்சனையிலிருந்து நம்மளால் கண்டிப்பாக தப்பித்து கொள்ள முடியும். வாங்க, அதுக்கு என்ன பொருட்கள் எல்லாம் தேவை, அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த வெண்டைக்காய். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் நமக்கு இந்த வெண்டைக்காய். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த வெண்டைக்காயை நம்ம தினசரி பயன்படுத்திட்டு வர்றதுனால இதில் நார்ச்சத்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் கண்டிப்பாக உங்களால் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் இருக்கும். எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த வெண்டைக்காயை பச்சையாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது. சமைச்சு கொடுக்கறத விட பச்சையாக கொடுக்கலாம். அதை விட பெட்டர் இந்த மெத்தடில் நீங்கள் கொடுக்கலாம். இது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கு, அந்த கொலஸ்ட்ராலோட கெட்ட கொழுப்பை கரைக்கிறதற்கு ரொம்பவே சூப்பரான தீர்வு கொடுக்கக்கூடியது தான் நமக்கு இந்த வெண்டைக்காய். இதன் காரணமாக உங்களுக்கு இதய நோய் வராமல் தடுக்க முடியும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி 2 வெண்டைக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 250 ml அளவுக்கு நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயை இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காயை இந்த மாதிரி 2 துண்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடைப்பட்ட பகுதிகளையும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். குறைந்தது உங்களுக்கு 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரங்கள் உங்களுக்கு ஊறணும். காலையில் எழுந்ததும் நீங்கள் வெறும் வயிற்றில் இதை குடிச்சிட்டு வாங்க. தொடர்ந்து இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். 7 நாளிலே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ரத்தத்தை செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த கெட்ட கொழுப்பு எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு வாரம் நீங்கள் இதை எடுத்ததுக்கு பிறகும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிசல்ட்டில் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பீன்ஸ். இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே அந்த கெட்ட கொழுப்பை நம்ம கரைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டு வரணும். இந்த பீன்ஸ்லனாலும் சரி தான், இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வெண்டைக்காயாக இருந்தாலும் சரி தான், நார்ச்சத்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வராது. மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு மூட்டு வலி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், தலைவலியும் உங்களுக்கு இருக்கும். அந்த பிரச்சனையும் கூட உங்களுக்கு வராமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பீன்ஸ் நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா புற்றுநோய் வராமல் கண்டிப்பாக நம்மளால் தடுக்க முடியும். நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கு இந்த பீன்ஸ் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பீன்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. புரோட்டீன், நார்ச்சத்து, விட்டமின், கனிம சத்துக்களான பொட்டாசியம், ஃபோலேட்டு, காப்பர், இரும்பு சத்து இந்த மாதிரி இருக்கிறதுனால உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுத்து உடலை எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் தினசரி கூட இந்த பீன்ஸை நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இன்றைக்கி நம்ம அந்த கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு எப்படி இந்த பீன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு நீங்கள் பீன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம். இது குறைந்தது உங்களுக்கு 400 ml வரும். வெந்நீர் நமக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ கொதிக்கட்டும்.
நல்லா நமக்கு இப்போ கொதிச்சிருச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீன்ஸ் இதை உள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 30 நிமிடங்கள் அப்படியே நம்ம வச்சிடணும். 30 நிமிடங்கள் கழித்து பார்க்கலாம். முப்பது நிமிடங்கள் ஆகிட்டு நமக்கு. இப்போ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணினதுக்கு பிறகு சூடு நல்லா ஆறணும். ஆறின பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு 2 முறை நீங்கள் குடிக்கலாம். மீதம் உங்களுக்கு அந்த பீன்ஸ் இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை அப்படியே கூட சாப்பிட்டு கூட வரலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கண்கூட உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கெட்ட கொழுப்பு கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு சூப்பர் ரிசல்ட் இது உங்களுக்கு கொடுக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பூண்டு. இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கொழுப்பை கரைச்சி வெளியேற்றணும் அப்படின்னாலும் சரிதான், அதிகப்படியான தொப்பை இருக்குது நமக்கு, அதெல்லாம் நமக்கு ஃப்ளாட் ஆகணும் அப்படின்னாலே இந்த வெள்ளை பூண்டு நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, சளி தொந்தரவு இருக்குது, சைனஸ் பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இந்த பூண்டு இதை தொடர்ந்து நம்ம உணவாக பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும். முக்கியமாக அந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இந்த பூண்டு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த இரத்த குழாயில் அடைப்பாக இருந்தாலும் சரிதான், அப்படி இல்லை உங்களுக்கு அந்த கெட்ட கொழுப்பை நீங்கள் கரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த பூண்டு பற்களை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பூண்டு பற்கள் குறைந்தது ஒரு 6 பற்களாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம இந்த பூண்டு பற்களை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த தோல் உங்களுக்கு நல்ல நிறம் மாறணும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்ல நிறம் மாறி வந்திருக்கு. இப்போது நம்ம அந்த வெளிப்புறமாக இருக்கிற இந்த தோலை நம்ம உரித்து எடுத்துக்கலாம். சூடு நமக்கு ஆறணும். ஆறினதுக்கு பிறகு தான் நம்மளால் அதை எடுக்க முடியும். சூடு ஆறின பிறகு நம்ம அதை எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம இந்த பூண்டு பற்கள் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். உங்களால் பச்சையாக சாப்பிட முடியும் அப்படின்னா ஒரே ஒரு பல் பூண்டு மட்டும் நீங்கள் தினமும் காலையில் சாப்பிட்டு வாங்க. அது நீங்கள் வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. காலையில் நீங்கள் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்பதாக கூட நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 பல் பூண்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்பதாக அப்படி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் உங்களுக்கு அந்த பூண்டு மூலமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது கூடவே நீங்கள் செய்ய வேண்டியது உடற்பயிற்சி. என்ன தான் நமக்கு வேலை பளு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் உடலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது உழைப்பு கொடுக்கணும். உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும். இந்த மாதிரி கொழுப்புகளை கரைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதவியாக இருக்கும் நமக்கு. நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் நீங்கள் காலையில் வெண்டைக்காய் எடுத்தீங்க அப்படின்னா மறுநாள் நீங்கள் இந்த மாதிரி பீன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் வெண்டைக்காய் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் முழுவதும் நீங்கள் பீன்ஸ் எடுக்கலாம். ஆனால் பூண்டு நீங்கள் தினமும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.